யூனிவர்சல் ஆலயத்தின் அன்றாட அட்டவணை. ஒவ்வொரு திங்கட்கிழமை மாலை 7 மணிக்கு தேவனோடு உங்கள் பொருளாதார வெற்றிக்காகவும் உங்கள் பொருளாதார தடைகளை வென்று எவ்வாறு வெற்றி பெறுவது என்பதை கற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை மாலை 7 மணிக்கு உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உங்கள் பரிசுத்த குணமாக்குதலை பெற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டம். புதன்கிழமை மாலை 7 மணிக்கு வேதகம பாடம். தேவனோடு ஒரு பலமான உறவை கட்டமைப்பது எப்படி என்பதை கற்றுக்கொள்ளவும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை பெறவும் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாம் அனைவரும் கற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டமாய் இருக்கும். வியாழக்கிழமை மாலை 7 மணிக்கு உங்கள் குடும்பத்தாருக்காகவும் உங்கள் அன்பின் வாழ்க்கை திருமண ஆசீர்வாதத்துக்காகவும் உங்கள் குடும்ப சமாதானம் சந்தோஷத்திற்காகவும் ஒரு சிறப்பு கூட்டம். மேலும் வெள்ளிக்கிழமை மாலை 7 மணிக்கு விடுதலைக்கான கூட்டம். சாபங்களை உடைத்தல் மற்றும் ஆவிக்குரிய ஒடுக்குமுறையிலிருந்து விடுதலை பெற ஒரு சிறந்த கூட்டம். சனிக்கிழமை காலை 9 மணிக்கு தீர்க்க முடியாத வழக்குகள். உங்கள் விசுவாசத்தின் வல்லமையின் மூலமாய் சாத்தியமற்ற வழக்குகளை தீர்வு காண ஒரு மாபெரும் கூட்டம். மேலும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணிக்கு தேவனுடைய நாளான அந்த நாளிலே தேவனோடு மாபெரும் அனுபவத்தை ஏற்படுத்தவும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை காணவும் ஒரு மாபெரும் கூட்டமானது இருக்கிறது. இதோ யூனிவர்சல் ஆலயத்தின் அட்டவணை. ஒவ்வொரு நாளும் ஆலயம் திறந்திருக்கிறது. திங்கள் முதல் ஞாயிறு வரை ஒவ்வொரு நாளும் மாலை 7 மணிக்கு சிறப்பு கூட்டங்கள் நடைபெறுகின்றன. மேலும் காலை 8 மணிக்கு 10 மணிக்கு மதியம் 3 மணிக்கு கூட்டங்கள் இருக்கின்றன. மேலும் விவரங்களுக்கு ஜப உதவிகளுக்கு எங்களை அழைக்கவும். 9384638738. மக்களுக்கு உதவுவதே எங்களை ஊக்குவிக்கிறது. மேலும் புதிய வாழ்க்கை உங்களுக்காக இங்கே காத்திருக்கிறது. வணக்கம் பிரியமானவர்களே, யூனிவர்சல் ஆலயம் தேவனுடைய ராஜ்யத்தின் கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை இதத்தில் வரவேற்கிறேன். நீங்கள் பார்த்த இந்த அட்டவணையின் வழியில்தான் யூனிவர்சல் ஆலயம் வாரத்தின் 7 நாளும் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. விசுவாசத்திலே ஒவ்வொரு நாளும் மக்களுக்கு உதவி செய்யும்படியாக என தேவன் நமக்கு கொடுத்த பொறுப்பானது என்ன? பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்படுத்தப்பட்டார். இயேசு பூமியில் இருந்த பொழுது எந்த வேலையானதை செய்தாரோ அதே வேலையானது தொடர்ந்து செய்யப்படும்படியாய் சீஷர்களுக்கு அவர் அதிகாரத்தை கொடுத்தார். இந்த நாட்களிலே அவரை விசுவாசித்து அவருடைய வழிகளை பின்பற்றுகிறவராகிய நமக்கு அதே அதிகாரமானதுதான் இடத்தில் இருக்கிறது, பிசாசுடைய வேலைகளை அழிக்கும்படியாக. எனவே திங்கட்கிழமை தொடங்கி திங்கட்கிழமை வரை யூனிவர்சல் ஆலயம் திறந்ததாய் மக்களுக்கு உதவியானதை செய்யக்கூடிய கூட்டங்களிலே நீங்கள் வந்து கலந்து கொள்ளும்படியான அழைப்பு இந்த நேரம் உங்களுக்கு நான் வைக்கிறேன். நீங்க பார்த்த அட்டவணையின்படி உங்களுடைய பண பிரச்சனைகளோ உங்களுடைய குடும்பத்தின் சூழ்நிலைகளோ அல்லது உங்களுடைய ஆவிக்குரிய பிரச்சனையோ எந்த நாள் உங்களுக்கு ஏற்ற நாளாய் இடத்தில் இருக்கும். அல்லது நீங்க ஒருவேளை சொல்லலாம், எல்லா நாளும் வர விரும்புறேன். தாராளமாக எல்லோரும் எல்லா நாட்களிலும் எல்லா கூட்டங்களிலும் கலந்து கொள்ள சுதந்திரமாக இருக்கிறீர்கள். நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள். இந்த சமயம் இந்த வாய்ப்பிலே நான் உங்களோட மிக முக்கியமான காரியத்தை இங்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆவியில் தனிந்து போவது அல்லது விசுவாசத்தை குளிர்ந்து போவது, இதை குறித்து என்னைக்காச்சும் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? தேவன் நமக்கு விசுவாசமானது இடத்துல கொடுத்திருக்கிறார். ஒரு நாள் விசுவாசத்திலே பலனானவராய் இடத்தில் இருந்து மற்ற ஒரு நாள் விசுவாசத்திலே விழுந்தவர்களை நீங்க இடத்துல பார்த்திருக்கீங்களா? நீங்க அந்த நபர்கள் குறித்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? அல்லது மன்னித்துக் கொள்ளுங்கள், நீங்களே கூட அப்படியான ஒரு நபராயுதத்தில் இருக்க முடியும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், நீங்க ஒரு நாள் செய்த செயல் பலனானதாயுதத்தில் இருந்தது. தேவனை நம்புகிறவரா, தேவனத்துல சார்ந்தவரா, தேவன் மீது உங்களுடைய நம்பிக்கை இடத்துல வைத்தவராக. ஆனா நீங்க ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையை, ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை அல்லது ஒரு கடினங்களை கடந்து சென்ற பிற்பாடு அந்த பிரச்சனையினாலே, அந்த கடினத்தினாலே, அந்த சூழ்நிலையினாலே நீங்க சொன்னீர்கள், தேவன் ஒருவர் இல்லை. தேவன் இருந்திருந்தால் நான் இப்படியான சூழலை சந்திச்சிருக்க மாட்டேன். தேவனானவர் என்று யாருமே இடத்தில் இல்லை. விசுவாசத்தை இழந்தவராக, தேவனே இல்லை என்று சொல்கிற அளவிற்கு நம்பிக்கையை இழந்து போன ஒருவராய் நீங்கள் இடத்தில் இருக்கலாம். வேதாகமத்தில் 1 பேதுரு என்ற புஸ்தகத்தை நீங்க இடத்துல கவனிப்பீங்களா? நாம எல்லா நேரத்திலும் கவனமாய் இடத்துல இருக்கும். ஏன்னா நம்முடைய எதிராளியாக இருக்கிற பிசாசானவன்
கர்ஜிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறார். அந்த வசனம் குறிப்பிடுறது போல நீங்க ஒரு நுனியாளர் அனுமதியாளர் இந்த இடத்துல கொடுத்தாலும் கூட தேவன் உங்களுடைய வாழ்க்கையின் மீது இந்த இடத்துல செய்த எல்லா வேலைகளை அழிக்கும்படியாக அழிக்கும்படியா பிசாசு தன்னுடைய வேலையை இந்த இடத்துல உங்களுடைய வாழ்க்கைக்குள் திணிக்கிறார். ஏன்னா அவன் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல யாரை, எந்த ஆத்துமாவை, எந்த நபரை அழிக்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறவனாய் இந்த இடத்துல இருக்கிறான். இதுதான் பல நபர்களுக்கு நடந்தது. நீங்க சாட்சியில பார்க்க போகிற இந்த நபருக்கும் துரதிருஷ்டவசமாய் இதுதான் நடந்தது. ஆரம்பம் மிக பலனானதாய் துவங்கினார். தேவனை நம்புகிறவராய், தேவனுடைய வழிகளை பின்பற்றுகிறவராய், தேவனுடைய விருப்பத்தை செய்கிறவராய், மிக பலனாய் வேகமாய் இந்த விசுவாசத்தை செயல்படுத்தி அதனுடைய பலனின் பதிலை பெற்றுக் கொள்ளும்படியாய் துவங்கிய இவர் விசுவாசத்திலே குளிர்ந்து போன பொழுதும், தேவனை விட்டு விலகின பொழுதும் என்ன நடந்ததும், இவர் எதன் நிமித்தம் தேவனிடத்திலிருந்து விலகினார், எந்த சூழ்நிலை நிமித்தம் இவர் தேவனை மறுதளிக்கக்கூடியவராய் இடத்தில் மாறினார். ஆனா தேவனுக்கு நன்றி, நல்ல விஷயம், இவர் மீண்டும் தன்னுடைய தவறை உணர்ந்தவராய் தேவனுக்கு திரும்பினார். இவர் தேவனோடு எப்படி இணைந்தார், தேவனால் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டார், தேவனிடத்திலிருந்து எதன் நிமித்தம் விலகினார், இவர் விசுவாசம் குளிர்ந்து போக எது காரணமாய் இருந்தது. ஆனா மீண்டும் விசுவாசத்தில் இணைந்த பொழுது தேவன் இவருக்கு என்ன செயலானதை செய்திருக்கிறார். இந்த சாட்சியின் ஒவ்வொரு பகுதியும் தெளிவாக கவனியுங்கள். தேவன் இந்த நபருக்கு உதவி செய்தது போல உங்களுக்கும் உதவியானதை செய்ய விரும்புகிறவராய் இருக்கிறார். இந்த சாட்சியை பாருங்கள். இப்பொழுதே எனக்கு ஒரு நல்ல வீடு இருந்தது, அருமையான கட்டில், மெத்தை, உணவு இருந்தது. இப்போது நான் இந்த குளிர் தரையில் படுத்துட்டு இருக்கேன், சாப்பாடு இல்லாமல் ஒரு கார்ட்போர்டு அட்டை மேலே. என் பெயர் Fabrício Vital do Carmo. எனக்கு 41 வயதாகுது. நான் 2000 யூனிவர்சிட்டியில் ஆலயத்துக்கு வந்தேன். அப்போ எனக்கு 18 வயசு இருக்கும். மன அழுத்தத்தோடு இப்படியே தான் நான் ஆலயத்துக்கு வந்திருந்தேன். நான் கூட்டத்துக்கு வந்த முதல் நாளே நான் பாஸ்டர்கிட்ட போய் சொன்னேன், பாஸ்டர் நான் தண்ணியில் ஞானஸ்தானம் பெற விரும்புகிறேன். அப்போவே நான் தண்ணியில் ஞானஸ்தானம் எடுத்தேன். நான் ஊழிய பணி குழுவில் கலந்துக்கிட்டேன். 10 மாதத்தில் நான் துணையாளராக, உதவியாளராக உயர்த்தப்பட்டேன். அதுக்கு என்னை பொறுப்பாளராக போட்டார். பாஸ்டர் சொன்னார், பார்த்துக்கோ, நீ தான் அந்த ஊழிய பணி குழுவை பார்த்துக்க போகிற. எனக்கு திருமணமாகி 1 வருஷம்தான் இருக்கும். நான் என்னுடைய சொந்த கார் வாங்கினேன். எல்லாமே எனக்கு ஒழுங்காக நடந்தது. நான் செழிப்பாயிட்டே போக தொடங்கினேன், செழிப்படைஞ்சேன். எல்லாமே எனக்கு நல்லா அருமையாக போயிட்டு இருந்தது. அப்போ தான் அந்த நேரம் என் விசுவாசத்தில் நான் குளிர்ந்து போக தொடங்கினேன். முன்னாடி நான் செஞ்ச மாதிரி நான் தேவனுக்கு முக்கியத்துவம் தரல. நான் கவனம் செலுத்துறது ஃபுல்லாக என்னுடைய வேலை தான். நான் சொன்னேன், இல்லை என் வேலை தான் முக்கியம், நான் வேலை செய்யணும். நான் வேலை மேலே கவனம் செலுத்திட்டு இருந்தேன். நான் வேலைக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுத்தேன். நான் கூட்டங்களை தவற விடக்கூடிய ஒருவனாக மாறினேன். புதன்கிழமை கூட்டங்களை தவற விட்டேன். ஞாயிற்றுக்கிழமை கூட்டங்கள் கூட நான் தவற விட தொடங்கினேன். போதகர் என்னை திரும்ப ஊழியத்துக்கு அழைச்சார். நான் போகலை. நான் சம்பாதிக்கணும், எனக்கு பணம் தேவை, நான் பணம் சம்பாதிக்கணும், நான் அருமையாக ட்ரெஸ் பண்ணணும், ஃப்ரெண்ட்ஸுங்களோடு இருக்கணும். இதான் என் வாழ்க்கை லட்சியமாக இருந்தது. நான் தசமபாவத்தில் உண்மையாக இருக்க வேணாம்னு நினச்சேன். நான் துணையாளங்கிட்டே சொன்னேன், பாருங்கள், நீங்கள் செழிப்படைகிறதுக்கு தசமபாவத்தில் உண்மையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் உலகத்தில் உள்ள மக்கள் மேலே கவனம் செலுத்த ஆரம்பித்தேன். ஏன்னா என்னோட கூட அநேக உலகத்தில் வேலை செய்கிறவங்க இருக்காங்க, உலக சம்பந்தமானவங்க. அவங்க தசமபாகம் தராமலே என்னை விட அதிகமாக செழிப்படையக்கூடியவங்களாக இருந்தது நான் பார்த்தேன். அவங்க புது கார், புது ட்ரக்கில் போகும்போது நான் அவங்கள பார்த்து ஆச்சரியப்பட்டேன், பொறாமை கொண்டேன். அந்த பெருமை எனக்குள்ளே இருந்தது. ஒரு துணையாளராக நல்ல பார்வையோடு இருக்கிறது பதிலாக நான் பெருமையாக கெட்ட பார்வையோடு மாறினேன். அப்போ என் திருமண வாழ்க்கை மோசமான நிலைமைக்கு செல்ல தொடங்கிச்சு. என் மனைவி என்னை ஆலயத்துக்கு கூடுவாங்க, ஆலயத்துக்கு போகலாம் வாங்க. ஆனால் நான் ஆலயத்துக்கு போக மாட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக அவளோட உள்ள என் உறவு கீழே போயிட்டே இருந்தது. அந்த அளவு கீழே போயிட்டே இருந்தது. நான் சுத்தமாக அவளை பற்றி கவனம் கொடுக்கல. என் மனைவியை பற்றி, மனைவி இல்லைன்னா கூட பரவாயில்ல, எனக்கு எல்லா நேரம் வேலை மேலே மட்டும்தான் என் கவனம் இருந்தது. என் திருமணம் அவ்வளோ ஒற்றுமையான அருமையான ஒன்றா இருந்தது. ஆனால் பிற்பாடு அப்படி இல்லை. நான் ரொம்ப மோசமடைய தொடங்கினேன். ஒரு நாள் போதர் கூட்டம் என்ன கேட்டார், என்ன ஆச்சு உனக்கு, நீ துணையாளர் கூட்டங்கள்லாம் கலந்துக்கிட்டு கிடையாது, இனிமேலும் நீ புதன்கிழமை கூட்டங்களுக்கு வரதில்லை, என்னாச்சு, என்கிட்ட பேசு, நான் உனக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், அப்படிலாம் ஒன்றும் இல்லை, சில சின்ன விஷயம் தான் என்னுடைய வேலையில். பாருங்கள், பெருமை எந்த அளவு என் கண்ணை மறைச்சது. நான் எதையும் அவர்கிட்ட வெளிப்படையே சொல்ல, எதுவும் இல்லை பாஸ், எதுவும் இல்லை பிஷப். நான் என் கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தேன். என்னுடைய துணையாளர் டையை எடுத்தேன். நான் ரொம்ப பெருமையாக போனேன், அந்த டையை நான் அவர்கிட்ட திரும்ப கொடுத்துட போகிறேன் அப்படின்னு. நான் மனம் திறந்து எதையும் பேசலை. நான் எந்த உதவியும் அவர்கிட்ட கேட்கல. அந்த நேரம் என்னை விட்டு ஒரு பெரிய பாரம் வெளியே போயிடுச்சு. இப்போ நான் சொன்னேன், அவ்வளோதான், இது போதும், எனக்குள்ளே இனிமேல் பாரம் இல்லை, இனி நான் துணையாளர் மீட்டிங் போகலை, நான் எதுவும் செய்யலை அப்படின்னா நான் யாருக்கும் எந்த விதமான ஒரு விளக்கமும் கொடுக்க கடமைப்பட்டவன் கிடையாது. நான் யாருக்கும் எந்த விளக்கம் தர வேண்டிய அவசியம் இல்லை.
நான் இனியும் பைபிள் படிக்கலை, நான் ஜெபம் பண்ணாமல் போயிட்டேன், நான் ஜெபம் பண்ணுறதே இல்லை, நான் தசம பாகத்தை எடுக்கிறவனாக இருந்தேன், என்னால் எதையும் விற்பனை செய்ய முடியல, நிறைய செக்குங்க வந்து பவுன்ஸ் ஆகிடுச்சு, அதுக்காக நிறைய சார்ஜஸ் வந்து அந்த பவுன்சிங் சார்ஜஸ் நிறைய நான் கட்ட வேண்டியிருந்தது. நான் அந்த வீட்டில் ஒரு இந்த சேரை எடுத்து அப்படியே நான் தூக்கி ஒரு ஓரமாக எரிஞ்சேன். அந்த சேரை நான் ஒருபோது என் மனைவிக்கு துரோகம் பண்ணுதில்லை, ஆனால் நான் சேரை தூக்கி எரிஞ்சு என் மனைவியோட சண்டை போட்டு அவர் அழுதுட்டு இருந்தால் நான் பாட்டுன்னு வெளியே கிளம்பிட்டேன். நான் பிரிய போகிற சொல்லிட்டு என்னோடய சூட்கேஸ் எடுத்துகிட்டு என் மனைவி அப்படியே விட்டு நான் என் ஃப்ரெண்டோட பஸ்ஸில் நான் அப்படியே கிளம்பிட்டேன். நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னேன், மரிவானை வாங்கு போதை அடிக்கிறதுக்காக. அவன் சொன்னான், கஞ்சாவா? இந்த கஞ்சாவா? இல்லை நீ ஆலயத்துக்கு போகிற, எப்படி நீ இந்த கஞ்சா எடுத்து பிடிக்கணும்னு சொல்கிற? இல்லை, நீ செய்யக்கூடாது. நான் கஞ்சா அடிக்க போகிறேன்னு சொல்லி நான் கஞ்சா அடித்தேன். எனக்கு ஒரு நாள் ஞாபகம் இருக்குது, ஒரு நாள் ராத்திரி கடந்து அதிக நேரம் நான் கஞ்சா அடிச்சுட்டு இருந்தேன். அப்போ கிராக்கை நான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ தான் எனக்கு ஒரு புத்தி தெளிவு ஏற்பட்டது. என் கண்ணில் இருந்தது துரும்பு கீழே விழுந்தது. ஆனால் அது ஏற்கனவே காலதாமதம் ஆகிடுச்சு அப்படின்னு நான் உணர்ந்தேன். நான் இங்கே அங்கமாக சுற்றி திரிஞ்சிட்டு இருந்தேன். அது எனக்கு பழக்கமாகிடுச்சு. தெருவில் படுத்து தூங்குறது எனக்கு பழக்கமாகிடுச்சு. நான் அப்படியே குளிக்காதவனா அப்படியே சுற்றிட்டு இருந்தேன். அது எனக்கு பழக்கமாகிடுச்சு. 3, 4, 5 நாட்கள் கூட நான் சாப்பிடாமல் அப்படியே இருந்தேன். நான் சில ரெஸ்டாரண்ட்டுகளுக்கு போயிருந்தாங்க, எனக்கு சாப்பாடு கேட்டு, சில வீடுகளுக்கு போயிருந்தேன் சாப்பாடு கொடுக்க சொல்லி கேட்டு. வீட்டுக்கு வரும்போது என்னுடைய கதவு கிட்ட வரும்பொழுதே என்னால் அவர்கிட்ட கூட போக முடியாது. ஏன்னா அவருடைய உடம்புல அந்த அளவுக்கு ஒரு துர்நாற்றமானது இருக்கும். என்னால் கிட்ட கூட போய் பேச முடியாத அளவுக்கு 15 முறை அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அதற்கு பிற்பாடு அவர் வீட்டுக்கு திரும்ப வந்தார். ஆனால் யாருமே இந்த இடத்துல இல்லை அவரை பார்த்துக்கிறதுக்காக. எனக்குள்ளாக இப்படிப்பட்ட யோசனை கூட இருந்தது, இனிமேல் நான் இறுதிச் சடங்குக்கு நடக்க வேண்டியதை பார்க்கணும் அப்படின்னு. ஏன்னா எனக்குள்ளாக எப்படி தோணுச்சு, ஒரு நாள் நான் செய்தி கேள்விப்படுவேன், ஃபேபிசோ அவர் இறந்துட்டாருன்னு. நான் அப்படியே அழுதுகிட்டே இருக்கேன். அந்த பாடல் எனக்கு ஞாபகம் இருக்குது, பிஷப் கிரேவல் அவருடைய பாடல். குளிர் இரவில் தனிமையில் நான் நினைவு கூறுகிறேன், அதிகாலையில் கர்த்தரை தேடியதை, கர்த்தருடைய வீட்டில் இருந்ததை, நான் கர்த்தருடைய வீட்டில் அவரோடு இருந்த சமயம், அந்த நேரம் எனக்குள்ள சமாதானம் இருந்தது. புரிஞ்சுதா? என் ஆண்டவர் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருந்தது, எனக்கு சமாதானம் இருந்தது, எனக்கு சாப்பாடு இருந்தது, மெத்த கட்டில் இருந்தது, அருமையாக நான் படுத்து உறங்கும்படி. இப்போ நான் அந்த குளிர் தரையில் இங்கே கார்ட்போர்ட் பாக்ஸில் படுத்துக்கிட்டு எனக்கு ஞாபகம் இருக்க, ஒரு நாள் அந்த இடத்தினுடைய ஆலயத்தில் நான் இருந்தபொழுது, அந்த ஆலயத்தின் பக்கத்தில் அங்கே இருந்த ஒரு பார், அங்கே குடிச்சிட்டு இருந்தாங்க. ஒரு மனுஷன் இருந்தார், அங்கே ஒரு சைக்கிளில் அவர் நின்றுட்டு இருந்தார். நான் அவரை பார்த்தோன்னே நினச்சேன், நான் இவர்கிட்ட இருந்து இந்த சைக்கிளை திருடி நான் போய் ட்ரக்ஸ் வாங்க போகிறேன், போதை வாங்க போகிறேன். நான் அவரோட சண்டை போட போனேன், அவரை அடித்து கீழே தள்ளு. நான் கண்டிப்பாக அந்த நேரத்தில் அசுத்தத்தால் பிடிக்கப்பட்ட ஒருத்தனாக தான் இருந்தேன். அவர் கீழே விழுந்தார். நான் உடனே ஓடி பாருக்குள்ளேருந்து ஒரு கத்தி எடுத்தேன். நான் இன்றைக்கி இந்த ஆளை கொல்ல போகிறேன். இந்த நேரம் 3 போலீஸ் கார் அங்கே வந்தது. ஏன்னா மக்கள் பார்த்தாங்க நான் அவரோட சண்டை போட்டுட்டு இருக்குது. நான் உடனே நேராக ஆலயத்துக்குள்ளே ஓடிட்டேன். நான் ஆலயத்துக்குள்ளே போய் உட்காந்து அழ தொடங்கினேன். சேர் மேலே என் 2 கையும் வச்சு அப்படியே குனிஞ்சு நான் அழுதுகிட்டே இருந்தேன் தொடர்ந்து. இப்போது அந்த பாஸ்டர் வந்தார் என்கிட்ட பேச முடியும். ஏன்னா அந்த பாஸ்டர் என்னை முன்னாடி நான் தெருவில் இருக்கும்போது பார்த்துருக்கேன். நான் அழுதுகிட்டு இருந்தேன். அவர் வந்து என்கிட்ட பேசினார். அவர் கேட்டார், ஏன் நீ அழுதுகிட்டு இருக்க? நான் சொன்னேன், நான் அழுதுகிட்டு இருக்கேன், ஏன்னா நான் சாக போகிறேன், நான் நரகத்துக்கு போகிறேன். அவர் சொன்னார், இல்லை நீ சாக மாட்டேன். அவர் பீடத்தை நோக்கி அவருக்கு விரலை காமிச்சார். இல்லை, நாங்கள் போகிறோம், நம்ம தேவனை தேட போகிறோம். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நான் அதிகமாக தேவனை தேட போகிறோம். நீ இங்கே இருக்க போகிறேன். எனக்கு இப்போ என்ன ஆச்சுன்னு தெரியாது, ஆனால் கண்டிப்பாக ஏதோ ஒன்று ஆச்சு, நிச்சயமாக என்னால் சொல்ல முடியும். நான் மன அழுத்தத்தோடு இருந்தேன். பிற்பாடு நான் அசுத்தத்தால் பிடிக்கப்பட்டோம். நான் தரையில் விழுந்து கரங்களை பின்னாடி மடக்கிக்கிட்டு, எப்படி ஒருத்தர் அசுத்தத்தால் பிடிக்கப்பட்ட ஒருவராக மாறுறாரு, நீ எனக்கு என்ன செய்தியோ அதை செய்து காமி. இங்கே பாருங்கள், இப்போ இவர் என்ன செய்கிறார். கண்கள் மூலமாக 15 வருஷமாக அந்த உலகத்தினுடைய மூட்டை எனக்குள்ளே இருந்தது. இந்த உலகத்தின் மூட்டை 15 வருஷமாக எனக்குள்ளே இருந்தது. அதை நான் வெளியே தூக்கி எறியறது ரொம்ப கடினமாக இருந்தது. கண்டிப்பாக நான் தேவனால் பிறந்தவனாக மாறினா மட்டும்தான் அதை செய்ய முடியும். நான் உண்மையாக புது மனுஷனாக மாற விரும்புகிறேன். நான் இனிமேல் துர்நாற்றம் வீசக்கூடிய ஒருவனாக இருக்க விரும்பலை. நான் போய் குளிக்கிறதுக்கு ஒரு இடம் பார்த்தேன், இடம் கண்டுபிடிச்சு நான் அந்த கிராக்கு போதை பயன்படுத்துறதை நிறுத்தினேன். என் எண்ணத்தை பொறுத்த வரைக்கும் அது முடியாத ஒன்றா இருந்தது. அந்த நேரம் இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி வந்தது. நான் ஒரு வாய்ப்பாக அதை பார்த்து, நான் எதை தேவன்கிட்ட தேடிட்டு இருக்கணும், அதை நான் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பாக. நான் எதை தேடிட்டு இருக்கேன்? நான் தேவனை பிரியப்படுத்தும்படி தேடிட்டு இருக்கேன். தேவனுடைய பிள்ளையாக மாற உலகத்துடைய காரியங்கள் இனியும் என்னை ஏமாற்றாதபடி, மோசம் போக்காதபடி. நான் அப்போ தான் இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியில் என்னை முழுமையாக ஈடுபடுத்த தொடங்கினேன். என் பண வாழ்க்கைக்காக நான் கேட்கல, என் திருமண வாழ்க்கைக்காக நான் கேட்கல. நான் சொன்னேன், உங்களை பிரியப்படுத்த என்னை கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. அதாங்க என் விண்ணப்பம். நான் அந்த நிகழ்ச்சியை கவனத்தோடு எடுத்துக்கிட்டேன்.
நான் உண்மையான உறுப்பினராக மாறினேன், தசங்க பாகத்தில் உண்மை தன்மையாக மாறினேன், நான் விடுதலையாக்கப்பட்டேன். எனக்கு நினைவிற்கு இனிய நான் அசுத்தாவினால் வெளிப்படுத்தப்படக்கூடிய ஒருவனாக இல்லை. நான் தானியேல் உபவாசத்தில் என்னை ஈடுபடுத்தினேன். அந்த உபவாசத்தில் முழுமையாக நான் என்னை அர்ப்பணித்தேன். நான் முன்பு இதுவரைக்கும் தேவனை தேடாத அளவுக்கு என் முழு ஆத்மாவோடு நான் தேவனை தேடினேன். என் முழு பலத்தோடு நான் பரிசுத்தாவியால் அபிஷேகிக்கப்பட்டேன். நான் சொன்னேன், எனக்கு தேவன் வேணும், நான் தேவனை அறியணும். அதுதான் நடந்தது. நான் அந்த நாளில் தேவனை சந்தித்தேன். நான் சீஷர்கள் கூட்டம் சனிக்கிழமை அன்னைக்கு நான் அபிஷேகிக்கப்பட்டேன். அந்த நாளை ஒருபொழுதும் என்னால் மறக்க முடியாது. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளையினுடைய குணாதிசயம் எனக்கு இருக்குது. என்னுடைய எண்ணம், என்னுடைய ஆத்மாவுடைய ரட்சிப்பு மட்டும்தான். நான் கிராக் போதையிலிருந்து விடுதலையானேன். நான் அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு வியாபாரம் டீலர் செய்யக்கூடிய ஒருவராக மாறின நான் கற்பனை கூட பண்ணி பார்க்கல. என் பண வாழ்க்கையினு எனக்கு முக்கியம் கிடையாது. நான் என்னுடைய விற்பனையை பற்றி கூட அதிகமாக கவலைப்படலை. ஆனாலும் தேவன் என்னை அந்த அளவுக்கு அதிகமாக ஆசீர்வதிக்கிறார். எனக்கு நிறைய விற்பனை சம்மந்தமான வியாபாரம் தான் நான் செய்கிறேன். எனக்கு நிறைய விற்பனைகள் ஆகுது. நான் எல்லோருக்கும் அதை டெலிவரி கொடுத்துக்கிட்டே இருக்கேன். நான் வருஷத்தில் நுழையும் பொழுதே விற்பனை செய்துகிட்டே இருக்கிற ஒருத்தனாக தான் நான் நுழைகிறேன், நிறைய ஆர்டர்களோடு. நான் அந்த வசனத்தை நினைவு கூறுறேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியையும் தேடுங்கள், மற்ற எல்லாம் கூட உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமாம், அதில் சொல்லப்பட்ட மாதிரி மற்ற எல்லாமே எனக்கு மற்றது தான். அது எதுவுமே எனக்கு முக்கியமானது கிடையாது இனிமேலும். இன்னைக்கு மக்கள் ஃபேபிசோவை பார்க்குறாங்க, ஆனால் அவங்க ஒருபொழுதும் நம்ப மாட்டாங்க இது முன்னாடி இருந்த ஃபேபிசோவான்னு. இது ரொம்பவே தெளிவாக இருக்குது, ரொம்ப தெளிவாக இருக்குது. அதாவது அவர் மாறிட்டார், அவருடைய வாழ்க்கை மாற்றப்பட்டிருக்குன்னு. என்னுடைய நோக்கம் இப்பொழுது தேவன் தான். என்னுடைய நோக்கம் ஆத்துமாக்கள். என்னுடைய விருப்பம் ஆலயத்தில் இங்கே இருக்கிறது, இயேசுக்காக வேலை செய்து கொண்டிருப்பது. எனக்கு உண்மையாக சந்தோஷத்தை கொண்டு வந்தது எதுவென்றால், நான் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். நான் உண்மையிலே தேவனுடைய ஒரு பிள்ளையாக மாறியிருக்கேன். கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், எங்களுடைய எண் 9346387738. நன்றி. எனவே நான் விசுவாசத்திலே நாம் எந்த நேரமும் குளிர்ந்து போக அனுமதியானது இடத்துல கொடுக்கூடாது. சந்தேகங்கள் வரலாம், குழப்பங்களானது வரலாம், பலகீனங்களானது வரலாம். நீங்க சந்திக்கிற போராட்ட நிமித்தம் அல்லது சூழ்நிலை நிமித்தம் உங்களுக்குள்ளாக பல நடுக்கங்களானது நிமித்தம் வரலாம். இது இயல்பு. மிக நிச்சயமாய் மனிதர்களுக்குள்ளாக இது எல்லாமே இயல்பானதா இடத்தில் ஏற்படக்கூடியது. இது வரவே வராது. நீங்க அப்படியான சூழ்நிலைக்கு தள்ளவே பட மாட்டீங்கன்னு நான் சொல்றேன். ஆனா அப்படியான சூழ்நிலைகளுக்கு நீங்கள் தள்ளப்பட்டால், அப்படியான சூழ்நிலைகள் உங்களை எதிர்த்து வந்தால், நீங்க செய்ய வேண்டிய காரியமானது உங்கள் நம்பிக்கையை தேவன் மீது இடத்தில் வைப்பது. உங்களுடைய விசுவாசத்தை தேவன் மீது பலனானதாய் இங்கு பிடித்துக் கொள்ளக்கூடியவராய் இடத்தில் இருப்பது. என என்னுடைய கைகளினாலே நாம் எந்த காரியத்தை செய்ய விரும்புகிறோமோ, ஒருவேளை அது இந்த இடத்துல தேவையான பலன் இல்லாமல் இடத்துல போகலாம். ஏன்னா உங்களுடைய பலனோ என்னுடைய மாமிசத்துக்குரிய பலனோ மிக நிச்சயம் ஒரு குறிப்பிட்ட அளவு வரை மட்டுமே. ஆனா யார் ஒருவர் தேவனோடு தன்னுடைய வாழ்க்கை இணைத்தவராய் இடத்தில் இருக்கிறாரோ, யார் ஒருவர் தேவனோடு தன்னுடைய முழு பலனை இடத்தில் இணைத்துக் கொண்டவராய் இடத்தில் இருக்கிறாரோ, அவர்களுடைய பாதுகாப்பு, அவர்களுடைய வழி, அவர்களுடைய பலன் தேவனிடமிருந்து வரக்கூடியதா இருக்கிறது. மக்களை தேவனிடமிருந்து வரக்கூடியதா. இதுதான் நம்முடைய விசுவாசத்தை ஒவ்வொரு நாளும் காத்துக்கொள்ள மிக அவசியமானதா இடத்தில் இருக்கிறது. தேவனையும் தேவனுடைய வழிகளையும் நம்புகிறவராய் நாம் இடத்தில் நகர்வது. எனவேதான் இந்த நேரம் ஒரு சிறு ஜெபத்தை உங்களோட நான் செய்ய விரும்புகிறேன். மிக சிறிய ஜெபம். இந்த ஜெபமானது நீங்க இந்த இடத்துல தேவனுடைய வல்லமை பலனை பெற்றுக்கொள்ளும்படியாக. நீங்க யார் சொல்றீங்களோ பாசி, இது நிஜம்தான். நான் ஒரு நாள் விசுவாசத்துல பலனாய் இருந்த இந்த நாள் நான் பலகீனமான ஒருவராயுதத்தில் மாறிவிட்டேன். நான் மீண்டும் பலனை பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். நீங்க இந்த விசுவாசத்தை ஏத்துக்கிறீங்கன்னா, தேவனோடு மீண்டும் உங்களுடைய பலனை பெற்றுக்கொள்ள அவரோட இதைய விரும்புகிறீர்களா? தேவனாலே பலப்படுத்தப்படுங்கள். இயேசுவை இந்த நேரம் இதோ இந்த நபர் உமக்கு அனுமதி தந்தால் தன் மீண்டும் கூடிய வழிகள் இடத்தில் ஏற்றுக்கொண்டு நகர உம்மை மகிமைப்படுத்த சாட்சியாய் மாற இவர் கேட்டார். இந்த விசுவாசத்தில் இந்த பலனை இவர் பெற்றுக்கொள்ளட்டும். இவரை ஆசீர்வதிக்கிற தேவன், இவருடைய வாழ்க்கையை உன் கைகளிலே படைக்கிறேன். தேவாவியானவரே, இந்த நபர் உம் நாம மகிமைப்படும்படியான சாட்சியாய் உம்முடைய ராஜ்யத்துக்குரியவராய்
உம்முடைய பிரசனத்திலே பலப்படுத்தப்படுகிறவராய் ஆசீர்வதிக்கப்படட்டும் இயேசுவின் பெயராக. ஆமென். தேவன் இந்த நேரம் உங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார். நீங்க அவரை விட்டு வெகு தூர விதத்தில் பிரிந்திருக்கலாம். ஆனா தேவனோடு இணையுங்கள் மகளே. தேவனுடைய வல்லமை உங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தப்பட முடியாது. என இந்த நாளும் கூட நம்ம விடுதலையின் கூட்டத்திலே பல மக்கள் விடுதலையான இடத்தில் பெற்றார்கள். தேவன் அதை உங்களுக்கும் செய்திருக்கிறார். நீங்களும் அப்படியான பதில்களை பெற்றுக்கொள்ள விருப்பம் உள்ளவராய் தேவன் தன் கரங்களை விரித்து காத்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் வரும்பொழுது அவர் உங்களை அணைத்துக் கொள்ள முடியாது. எனவே தேவன் உங்களுக்கு இந்த உதவியானதை செய்யட்டும். இந்த சமயம் இந்த விசுவாசத்தின் வழிகளிலே நான் இந்த ஞாயிற்றுக்கிழமை மறக்க வேண்டாம். நான் நம்பர் உங்களை தயார்படுத்தியிருக்கீங்க. உங்களுடைய எண்ணெய்க்கான பதிவுகளை நீங்க இடத்துல செய்திருக்கீங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணிக்கு இந்த சிறப்பான கூட்டத்திற்கு நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள். எந்த பதிலை பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த வீடியோவை பாருங்கள் இப்பொழுதே. வணக்கம் பிரியமானவர்களே. யுனிவர்சல் ஆலயத்தினுடைய பீடத்திலே நாங்கள் இந்த நேரம் இணைந்தவராயிருக்கிறோம். தேவனுடைய வார்த்தை யாக்கோபு என்கிற புஸ்தகத்துல சொல்கிற பிரகாரம், உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி விசுவாசத்தோட ஜெபத்தை செய்வார்கள். விசுவாசத்தோடைய ஜெபத்து நிமித்தம் இனியாலி ரட்சிக்கப்படுவான். இந்த மாதம் 25ஆம் தேதி இந்த வாய்ப்பானது உங்கள் எல்லோருக்கும் இடத்தில் கிடைக்கும்படி காலை 9:30 மணி கூட்டத்திலே நீங்கள் எங்களோடு இணைய வரவேற்கப்படுகிறீர்கள். உங்களுடைய குணமாக்குதலுக்காக, விடுதலைக்காக, உட்புற பலனுக்காக நீங்கள் ஒருவேளை பல இடங்களில் முயற்சி செய்திருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையின் மீது நீங்கள் எதிர்பார்க்கிற ஒரு பதிலானதை பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்ட பிரகாரம் நீங்கள் இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உங்களுடைய விசுவாசத்தை எங்களோடு இணைப்பீர்களே ஆனால் மிக நிச்சயம் இந்த விசுவாசத்தினுடைய ஜெபம் வினியாலியை ரட்சிக்கும். இந்த வார்த்தையை நீங்கள் நம்புகிறவராய் இருந்தால் வரவேற்கப்படுகிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதிக்க முடியாது. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பரிசுத்த ஒலிவை என்னுடைய ஒரு பகுதியை நீங்களும் உங்களுடைய குடும்பத்தார் முற்றிலும் இலவசமாய் பெற்றுக்கொள்ள முடியாது. எங்களோட குண்டனைகள் மறக்க வேண்டாம். இந்த மாதம் ஆகஸ்ட் 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி கூட்டத்திலே எங்களோடு குண்டனைகள். தேவன் உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பாராக. சரியான இதுதான் இந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிற மாபெரும் ஆசீர்வாதத்தினுடைய வல்லமையாய் இந்த இருக்கும். சீனாய் மலையில் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஒலிவ எண்ணெயிலிருந்து ஒரு சிறு பாட்டிலை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். தேவன் உங்களை உங்கள் வீட்டையும் ஆசீர்வதிக்கும்படியாக. எனவே இந்த எண்ணெயை பயன்படுத்தி மக்கள் தேவனுடைய குணமாத்தலை பெற்றதனுடைய சாட்சியை நீங்கள் பார்க்க முடியாது. இந்த சாட்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற சமயம் விசுவாசத்திலே ஒன்றிணைந்தவரார்கள். இந்த சாட்சிக்கு பிற்பாடு நாம் ஜெபிக்க போகிறோம். தேவனுடைய அதிகாரத்திலே உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. இயேசுவின் பெயராகும். என் பேர் சதி தேவி. நான் கோருக்குப்பேட்டிலேருந்து வரேன். என் மகளுக்கு 2 குழந்தை அபார்ஷன் ஆகிப்போச்சு. ஃபர்ஸ்ட் குழந்தை வளர்ச்சியிலன்னு சொல்லி அபார்ஷனம் பண்ணி எடுத்துட்டாங்க. அப்போ நான் ரொம்ப அழுதுனே இருந்தேன். நான் ஃபர்ஸ்ட் குழந்தை போனதும் 2வது இன்னும் ஒரு கர்ப்பத்தனி கனி கொடுத்தாரு ஆண்டவர். அந்த குழந்தையும் வளர்ச்சி இல்லைம்மா, இந்த குழந்தை உனக்கு வானாம் மதி எடுத்துருன்னு சொல்லி அதுவும் நாங்கள் அபார்ஷனம் பண்ணி எடுத்துட்டாங்க. அப்புறமே நான் ஜெபம் பண்ண ரொம்ப அழுது. நான் என்னப்பா ஒன்னொன்னா ஒரு குழந்தைய போயினே இருதப்பா, எல்லாம் மாரி போயினே இரு சொல்லி நான் அழுது ஜெபம் பண்ணினே இருந்தேன். நான் என் பொண்ணு கூட அவ்வளோ கவலைப்பட மாட்டான். ஆனால் நான் தான் அந்த வீட்டில் ரொம்ப கவலைப்படுவேன். சொந்த பந்தம் கூட அவ்வளோ கவலைப்பட மாட்டாங்க. சும்மா தைரியம் பேசிட்டு போவாங்க, அவ்வளோதான். நான் தான் அதில் அழுதுனே இருப்பேன். நான் இன்னும் பறி கொடுத்த மாதிரி ஏதோ நான் எனக்குள்ள ஏதோ ஒரு பறி கொடுத்த மாதிரி நானே அழுதுன்னு ஒரு வேலைகளை செய்ய மாட்டேன். என் பாட்டு இன்னும் இந்த பைத்தியம் பிடிச்ச மாதிரி நான் ஒரு ஓரம் உட்காந்து கிடப்பேன். அப்போ எல்லாம் திட்டுவாங்க, ஏம்மா அதே நினச்சின்னு இருக்கிறம்மா, நீ இன்னொரு குழந்தை கொடுப்பாரும்மா அப்படின்னு சொல்லி சமாதானம் பண்ணி போவோம். அப்புறம் பார்த்தா ஆண்டவர் இன்னொரு கர்ப்பத்தனி கனி கொடுத்தாரு. அது நல்லபடியாக தான் இருந்தது. குழந்தை 5ஆம் மாதம் ஸ்கேனு, 3ஆம் மாதம் ஸ்கேன் எடுக்கும் மாதிரிலாம் நல்லா தான் இருந்துன்னு சொன்னாங்க. குழந்தை 8ஆம் மாதம் ஸ்கேன் எடுக்கணுமா, அந்த ஸ்கேன் எடுத்து பார்த்தா தான் நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு. அந்த ஸ்கேன் எடுத்து பார்த்ததுல இது குழந்தை கால் ஊனமா பிறக்குமா,
இது எனக்கு சொல்றதே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா உங்களாண்ட. இந்த குழந்தை உங்களுக்கு வேணாம். இந்த குழந்தைய நினைச்சு நீங்க காலத்தை நீங்க அழுவ போறீங்களா? இந்த குழந்தை 25,000 அந்த ஊசி அது போட்டு இந்த குழந்தைய நீங்க எடுத்துருங்க அப்படின்னாங்க. அப்ப என் பொண்ணு வந்து நான் வெளியே உட்காந்து என் பொண்ணு தான் உள்ள போனேன். அப்ப என் பொண்ணு வந்து வெளியே அழுதினா வந்தா, என்னம்மா ஏம்மா அழுவுற அப்படின்னு கேட்டேன். இல்லம்மா டாக்டர் மாரி சொல்றாங்கம்மா அப்படின்னு. சரி வாம்மா போயிடலாம், உங்க வீட்டுக்கு போயிடலாம் வாம்மா சொல்லிட்டு என் பொண்ணை சமாதானம் பண்ணிட்டு நான் வீட்டுக்கு இட்டுன்னு போயிட்டேன். வீட்டுக்கு இட்டுன்னு போயிட்டு அன்னைக்கு நைட் எல்லாம் வீட்டுக்கு நைட்டு மணி 8 ஆயிடுச்சு நாங்க வீட்டுக்கு வருது. வந்து அன்னைக்கு நைட் இன்னும் என் வீட்டுல ஏதோ ஒரு ஒரு உயிர் போன மாதிரி அந்த மாதிரி இருந்தது என் வீடு வந்து. அப்ப நான் கொஞ்சம் அழுது ஃபுல்லா அழுது ஜெபம் பண்ணேன். என் கணவர் வந்து அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாரு அவரு. அவரு குடி இருந்தா போதும்னு இருப்பாரு அவரு. அவரு குடிச்சு வந்து அவரு பாட்டு புடிச்சுன்னு உட்காந்துருந்தாரு. என் பொண்ணு கம்முன்னு கட்டில் மேல படுத்துருந்தா. கொஞ்ச நேரம் அழுவா, கொஞ்ச நேரம் அப்படி கம்முன்னு உட்காந்துருவா. ஆனா நான் என்னால சமாளிக்கவே முடியல என்னால. 2 குழந்தை ஏற்கனவே போயிடுச்சு. 3வது குழந்தை இது வந்து ஊனமா இந்த குழந்தைக்கு வேணாம்னு சொல்றாங்கல்ல இவங்கள்ட்ட சொல்லி நான் கொஞ்சம் நைட் எல்லாம் அழுதுதான் இருந்தேன். மறுநாள் சர்ச்சு தொறந்தது நான் மறுபடியும் ரிசல்ட் எல்லாம் எடுத்து என் பொண்ணை எடுத்து சர்ச்சுக்கு நான் போனேன். போய் பாஸ்டர் சொன்னேன். பாஸ்டர் மாரி சொல்றாங்க பாஸ்டர் இவங்க. இந்த மாதிரி இந்த குழந்தை வேணாம். அந்த குழந்தைய நீங்க எடுத்துருன்னு சொல்றாங்க அவங்க. எனக்கு என்ன பண்றது ஒண்ணுமே புரியல பாஸ்டர். நான் ரொம்ப அழுதேன் சர்ச்சில் எல்லாம். அப்ப அவரு சொன்னாரு, இது வந்து வெறும் பேப்பர் தான்மா. இந்த பேப்பர் நான் செய்யாம நீ இப்படியே அழுகுற நீ. நீ நல்ல தைரியமா இருந்தாலும் உன் பொண்ணு தைரியமா இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு சமாதானம் பண்ணாரு. அந்த டைம்ல எனக்கு ரொம்ப தைரியமா தான் இருந்துச்சு எனக்கு உடம்புக்குள்ள. அப்ப நான் என் பொண்ணோட சொன்னேன், நீ ஏசப்பா நம்புமா. நான் எப்படி நம்பினேன் அதே மாதிரி நீ ஏசப்பா நம்புமா. நீ அவன் நம்பவே மாட்டேன் நீ ஏசப்பாவ நீ அப்படின்னு சொல்லி நான் என் பொண்ணு அழுது சொன்னேன். அப்புறமா என்ன பண்ணா, அந்த டைம்ல பார்த்து சர்ச்சில் வந்து அந்த எண்ணெய் கொடுத்துருந்தாங்க. அந்த எண்ணெய் நானும் வாங்கினேன். எப்பா இது வந்து உங்க எண்ணெய்ப்பா. இந்த எண்ணெய் பூசுறேன் என் பொண்ணுக்கு. என் பொண்ணு போனோட நல்லபடியா குழந்தை பெத்து எடுத்துட்டு வெளியே வரணும்ப்பா சொல்லி ஜெபம் பண்ணி அந்த எண்ணெய் வயிற்றுக்கு கொடுப்பேன். வயிறு ஃபுல்லா தடவுவேன். இதே நான் செய்துன்னு இருப்பேன். வேற எதுவுமே நான் செய்ய மாட்டேன் நானு. ஆனா நான் அழுதுன்னு தான் இருப்பேன் நானு. இந்த மாசம் நெருங்க எனக்குள்ள கொஞ்சம் பயம் இருந்துதான் இருக்கும். அப்ப வந்து எண்ணெய் தடவினே இருப்பேன் நானும். அப்புறம் எனக்கு கொஞ்சம் தைரியம் வந்தது. நல்லபடியா பொறந்துடும் என் பொண்ணு எந்த கவலையும் இல்லை அப்படின்னு எனக்குள்ள ஒரு தைரியம் வந்தது. அப்புறமே பார்த்தா என் பொண்ணு அந்த குழந்தை போற டைம்ல நாங்க ஹாஸ்பிட்டல் போன உடனே குழந்தை பொறந்துச்சு. அப்ப நாங்க டாக்டர் கிட்ட எப்படி இருந்துச்சு குழந்தை? ஆமா குழந்தை நல்லாதாம்மா இருக்குது அப்படின்னு. அப்ப எனக்கு என்னால சொல்ல முடியும் அவ்வளவு சந்தோஷம் இன்னைக்கு. அன்னைக்கு அந்த டாக்டர் பேச்சு நான் கேட்டிருந்தேன் நிறைய குழந்தை போயிருக்குமே எல்லாமே போயிட்டு இருக்குமே அப்படின்னு வச்சு அன்னைக்கு நான் அப்படியே கொஞ்சம் அவ்வளவு சந்தோஷமா இருந்தது எனக்கு. இதுதான் அந்த குழந்தை. டாக்டர் சொன்னாங்க இந்த குழந்தை தான் ஊனமா பிறகும்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு நல்ல ஆரோக்கியமா நல்ல பலமா இதா இருக்கிறாங்க. இதே மாதிரி இன்னொரு குழந்தையும் ஆண்டவர் கொடுத்தாரு. அந்த குழந்தை நல்ல ஆரோக்கியமா பலமா இருக்கிறாரு. இந்த எண்ணெய் வாங்கி நான் யூஸ் பண்ணேன். இதே மாதிரி இந்த எண்ணெய் வாங்கி நீங்களும் யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கும் அதிசயம் வரும். ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். எங்கள் தேவனே, எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, இதுதான் இந்த மக்களுக்கு நீர் இந்த நாள் கொடுத்திருக்கிற வாய்ப்பு. இன்னொரு வார்த்தையை இவர்களுக்காய் நீர் நீட்டி இருக்கிற உங்களுடைய கரம் என்று கூட நான் சொல்லலாம். இந்த கரமானதை இடத்தில் பிடித்துக் கொண்டு யார் ஒருவர் தன் வாழ்க்கையை நகர்த்த விசுவாசத்தை பயன்படுத்த முதற்படி எடுத்து வைக்கிறார்களோ தேவனே, இவர்களுக்கு நீர் உதவி செய்யும்படி கேட்கிறேன். இவர்களுடைய பலகீனங்கள், இவருடைய கடினங்கள், இவருடைய சூழ்நிலைகளிலிருந்து இவர்களது வாழ்க்கையானது நீர் இந்த தேவனை விலக்கி பாதுகாப்பியார். பரிசுத்த தேவனே, எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, ஒரு நாள் விசுவாசத்தில் பலனானவராய் அனலானவராய் இருந்தார். ஆனால் ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்தில் இவர் குளிர்ந்து போயிருந்தால், ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்தில் இவர் பலகீனமானவராய் மாற அந்த சூழ்நிலைகளை அனுமதித்திருந்தால் இவர்களுக்கு உதவி செய்யவே இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறேன். இவர் மீண்டும் உமக்கு நெருக்கத்திலே வர முடியும். மீண்டும் இவர் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற சாட்சியாய் மாற முடியும். எனவே தேவனே, ஆண்டவராகிய இயேசுவே, இவர் சரீரத்திலிருந்து மட்டுமல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்தும் கூட இந்த குணமாத்தலை பெற்றுக் கொள்ளும்படி இவர் மீது இந்த குணமாத்தலை கட்டளையிடுகிறேன். உம்முடைய அதிகாரத்திலே இவர் பலப்படுத்தப்படட்டும். உம்முடைய அதிகாரத்திலே இவர் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற சாட்சியாய் திரும்பட்டும். இவரின் கைகளினால் செய்யப்படுகிற எல்லா வேலைகளை ஆசீர்வதிக்கிறேன். உன்னுடைய பெயரை மகிமைப்படுத்துகிற சாட்சிகளாய் இவருடைய வாழ்க்கையை உன் கைகளில் இருந்து படைக்கிறேன். இந்த மக்கள் யாரெனும் விசுவாசத்தில் இந்த தண்ணீரை பிடித்துக் கொண்டிருந்தால் இந்த தண்ணீரையும் அபிஷேகம் செய்து ஆசீர்வதிக்க கேட்கிறேன். என் தேவனே, உன்னுடைய நாமத்தினாலே இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாமே இவர்கள் மீது வந்து பலிக்கும்படி
இவர்களையும் இவர் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் பெயராலே. ஆமென். ஆமென். தேவன் உங்களையும் உங்கள் வீட்டையும் ஆசீர்வதிப்பாராக. நாளை மீண்டும் சந்திக்கலாம் இயேசுவின் பெயராலே.